இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 91 1வது வசனம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். உன்னதமானவர் மறைவில், அவர் உன்னதர். நம் தேவன் உன்னதத்திலே வாசம் பண்ணுகிற தேவன் இல்லையா? அவர் உன்னதமானவர். அவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறோம். அவர் செட்டையின் மறைவிலே, அவர் கரத்தின் நிழலிலே தேவன் நம்மை மூடி மறைக்கிறவராக இருக்கிறார். அவர் நமக்கு மறைவிடமாக இருக்கிறதுனால அவர் நம்ம எல்லா இக்கட்டுகளுக்கும் விலக்கி காத்து ரட்சண்ய பாடல்களை நம்மை சூழ்ந்து கொள்ளும்படியாய் செய்கிறார்னு சங்கீதக்காரன் சங்கீதத்திலே 32:7 சொல்லுகிறத பார்க்குறோம். இக்கட்டு காலத்திலே தேவன் நம்மை விலக்கி பாதுகாக்கிறார். அவர் சட்டையின் மறைவிலே நம்மளை மறைக்கிறார்னா இக்கட்டு நேரத்திலையும் நம்மளை தேவன் விலக்கி பாதுகாக்கிறார். ஒரு தீங்கும் நம்மை அணுகாதபடி அவர் பாதுகாக்கிறார்னு பார்க்குறோம். எப்பொழுது தேவன் நம்மை மறைக்கிறவராக இருக்கிறார்னா, அவர் தீங்கு நாளிலே தமது கூடார மறைவில் நம்மை மறைத்து, தமது கூடார மறைவிலே நம்மை ஒளித்து கண்மலையின் மேலே நம்மை உயர்த்துவேன்னு சங்கீதம் 27:5 சொல்கிறார். மனுஷராய் பிறந்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தீங்கு நாள் என்று ஒன்று உண்டு இல்லையா? நம்ம யோபுவுக்கே பார்க்குறோம். யோபு அந்த பட்டணத்திலேயே ஒரு நல்ல செல்வந்தராக தான் அவர் வாழ்ந்தார் இல்லையா? நீதிமானும் சன்மார்கனும் உத்தமனுமாக இருந்தார்னு கர்த்தருடைய வாயினாலே சாட்சி பெற்ற ஒரு மனுஷன். அவருக்கும் தீங்கு நாள் என்று ஒன்று வந்தது இல்லையா? அந்த நாட்களில் அவர் சகலத்தையும் இழந்தார். சரீரத்திலையும் பலவீனத்திலே அவர் ரட்டுடுத்தி உட்கார்ந்தார்னு பார்க்குறோம். உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவர் கொப்பளத்தினால நிரம்பினவராக இருந்தார் இல்லையா? சாம்பலிலே அவர் ரெட்டுடுத்தி உட்கார்ந்தார்னு பார்க்குறோம். 10 பிள்ளைகளை இழந்தார். தன் மிருக ஜீவன்களை எல்லாம் இழந்தார். ஆனாலும் கர்த்தர் தமது கூடார மறைவிலே அவரை மறைத்தார், அவரை ஒளித்தார், அவரை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்தார். ஆனாலும் சாத்தான் உத்தரவு கேட்டுக்கொண்டு வந்து அவனை சோதித்தான்னு பார்க்குறோம். அந்த சோதனையிலிருந்து தேவன் அவரை தப்பிக்க வைத்தார் இல்லையா? தப்புவித்தார். சோதனையிலிருந்து அவரை தப்புவித்து அவர் இழந்தவைகளை எல்லாம் தேவன் இரட்டத்தனையாக கொடுத்தாரு இல்லையா? அவன் முன்னிலைமை பார்க்கிலும் யோபுக்கு பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருந்தது. அப்போ தீங்கு நாளிலே இன்றைக்கும் தேவன் நம்மை தமது கூடார மறைவிலே மறைத்து, கூடார மறைவிலே நம்மளை ஒளித்து அவர் கண்மலையின் மேல் உயர்த்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஏன்னா அவர் உன்னதர், உயர்ந்தவர், பரிசுத்தர், அவர் நீதிபரர், அவர் நீதியுள்ள தேவன், அவர் சத்தியபரர், அவர் சத்தியத்தை பேசுகிறவர். அவரிடத்துல எந்த ஒரு பட்சபாதமும் கிடையாது இல்லையா? எல்லாரையும் அவர் சமமாக தான் எண்ணுகிறார் நம் தேவன். அதனால் அவருடைய மறைவிலே இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களை நாம் ஒப்பு கொடுக்கணும். அவர் நிழலில் தங்க நம்ம கற்றுக்கணும். சிலுவை நிழல் அது எவ்வளோ, அவர் பாடுகள் நிறைந்த வாழ்க்கை இல்லையா? அந்த சிலுவை பாடுகள் என்பது எத்தனை போராட்டம், எத்தனை பாடுகளை தேவன் நமக்காக அவர் பாடுபட்டார்னு நம்ம தியானிக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த சிலுவை நிழலில் நாம் ஒப்பு கொடுக்கணும். அந்த நிழலில் தங்குகிறவர்களாக நாம் காணப்படணும். சங்கீதம் 36:7 பார்க்குறோம். தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரன் உம்முடைய செட்டையின் நிழலே வந்தடைகிறார்கள்னு வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தருடைய கிருபை பெரியது, அவர் இரக்கம் பெரியது, அவர் தயவுள்ள தேவன். அவர் தன்னுடைய கிருபையினாலே மனுபுத்திரர்களே தன் செட்டையின் நிழலே மூடி மறைக்கிறவராக இருக்கிறார். அவர் கரத்தின் நிழலை மூடுகிறார். அவர் வானத்துக்கும் பூமிக்கும், வானம் அவர் சிங்காசனம், பூமி அவரது பாதப்படினே பார்க்குறோம். அவ்வளவு பெரிய தேவன். இன்னைக்கு நம்மையும் அவர் மூடி மறைத்து பாதுகாக்க வல்லமை உள்ளவர். ஏன்னா கர்த்தர் நம்மை கண் மணியை போல காக்கிற தேவன்னு சங்கீதம் 17:8 பார்க்குறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறேன்னு 1 யோவான் 4:15-16 பார்க்குறோம். அவனும் தேவனிடத்திலே நிலைத்திருக்கிறான். அப்போ தேவன் யாரை தன் சட்டையின் மறைவிலே உன்னதத்திலே மறைத்து வைக்கிறார்? அடைக்கலம் யாருக்கு கொடுக்கிறார்? தேவனையும் குமாரனையும் விசுவாசித்து அறிக்கை பண்ணுகிறவர்கள், அவர்களுக்குள்ளே தேவன் நிலைத்திருக்கிறார் பார்க்குறோம். அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனிலும் நிலைத்திருக்கிறான். தேவனில் நிலைத்திருக்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறத பார்க்குறோம். அப்போது நமக்குள்ளே தேவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியின் வல்லமை 3 பேரும் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர்களாக இருக்காங்க இல்லையா? எவனொருவன் கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிக்கிறானோ அவனுக்குள்ளாக
பிதாவும் குமாரனும் வந்து வாசம் பண்ணுவார்கள், அவனோடு கூட போஜனம் இருப்பார்கள்னு இருக்கு. அப்படி தேவனோடு வாசம் பண்ணுகிறவர்கள், சஞ்சரிக்கிறவர்கள், நம்ம வேதத்தில் எத்தனை பேரை நம்ம பார்க்குறோம் தேவனோடு சஞ்சரித்தாங்க இல்லையா? ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார் இல்லையா? நோவா தேவனோடு சஞ்சரித்தார். அதுபோல் ஒவ்வொரு ஆபிரகாமும் தேவனோடு சஞ்சரித்தார்னு பார்க்குறோம். ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையும் பாருங்கள், தாவீதும் தேவனோடு சஞ்சரித்த தாசனாக இருந்தார்னு பார்க்குறோம். அப்போ அவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அவர்களுக்கெல்லாம் தேவன் எப்படி மறைவிடமாய் உறைவிடமாய் இருந்தாரோ, அவர்களுக்கு சர்வ வல்லவருடைய நிழலில் அவர்கள் தங்கினார்களோ, அதே போல் இன்றைக்கும் நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை ஏற்று அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த வசனத்தில் நிலை நிற்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்குள்ளேயும் தரித்து இருப்பார். எதற்காக தேவன் நம்மை மறைக்கிறார்னா, மனுஷனுடைய அகங்காரத்துக்கும் அவர்கள் சமூகத்தில் மறைத்து அவர்கள் நாவுகளுடைய சண்டைக்கு நம்மளை விலக்கி தமது கூடார மறைவிலே நம்மளை ஒழித்து பாதுகாக்கிறார்னு சங்கீதம் 31:20 பார்க்குறோம். அகங்காரம் கொண்ட மனுஷர்கள் இல்லையா? பொறாமை, வன்கண், எரிச்சலின் ஆவி உடைய அத்தகைய அகங்காரிகளுடைய சமூகத்தில் தேவன் நம்மை மறைத்து ஒழித்து பாதுகாக்கிறார். அவங்க சண்டைக்கு தேவன் நம்மை விலக்கி பாதுகாக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை இஸ்ரவேல் ஜனங்க என் ஜனம் சொல்கிறார். அவர்கள் தனித்து சுகமாய் வாசம் பண்ணுவார்கள்னே சொல்கிறார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் அந்த சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறார். அதனால் அப்படிப்பட்ட சண்டைக்காரர்களுக்கும் அகங்காரிகளுக்கும் தேவன் இன்னைக்கு உங்களையும் மூடி மறைத்து வைத்து பாதுகாத்து உங்களை காப்பாற்ற அவர் வல்லமுள்ளவர். அதே போல் கொடூரமானவர்களுடைய சீரல் மதிலை எப்படி மோதி அடிக்கும், எப்படி ஒரு வெள்ளம் வந்து ஒரு மதிலை மோதி அடித்தா எப்படி இருக்குமோ, அது போல் கொடூரமானவங்களுடைய சீரல்னா அவங்களுடைய கோபம், எரிச்சல் கூட அப்படி மோதி அடிக்கிறதா இருக்கலாம். அப்படிப்பட்ட ஏழைகளுக்கு தேவன் பலனாயும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு அவர் திடனாயும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமாயும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமா இருக்கிறேன்னே ஏசாயா 25:4 சொல்கிறார். எளியவர்கள், பலனற்றவர்கள், நெருக்கப்படுற நிலையில் இருக்கவங்க ஒவ்வொருத்தருக்கும் தேவன் திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமாக இருக்கார், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாக இருக்கார். அவர் செட்டையின் மறைவிலே நமக்கு அடைக்கலம் புகலிடம் உண்டுன்னு விசுவாசிங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம தேவனை பற்றி கொண்டு அவர் நிழலிலே, அவர் சிலுவை நிழலிலே நாம் தங்குகிறவர்களாக, அந்த பாடுகளுக்கு மத்தியில் நம்ம கடந்து போகிறவர்களாக இருக்கும்போது அவரே நமக்கு உறைவிடம் மறைவிடம். சங்கீதம் 121:5 சொல்லுது, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருக்கிறார். இப்போ தாவீது அதுதான் அவர் விசுவாசித்தார். எப்பவுமே தேவனை தன் முன்பாக நிறுத்துவார், வலப்பக்கத்திலே அவரை வைத்திருந்தார் இல்லையா? தேவனையே சார்ந்து ஓடுகிற பழக்கம். அப்படி இருக்கும்போது கர்த்தர் நம் வலப்பக்கத்தில் இருக்கும்போது நாம் அதிகமாய் அவர் அசைக்கப்படுவதில்லைன்னே தாவீது சொன்னது போல் நீங்களும் கர்த்தரை உங்கள் வலப்பக்கத்தில் வைங்க. கர்த்தர் உங்களை காக்கிறவராக இருக்கார், அவர் உங்கள் பக்கத்தில் நிழலாக இருக்கிறார்னு விசுவாசிங்க. அதே போல் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு தன்னுடைய வழிகளை தேவன் போதிக்கிறார்னு வேத வசனம் சொல்லுது. சங்கீதம் 25:12 அப்படிப்பட்டவர்களுடைய ஆத்துமாவிலே நன்மை தங்குமா, அவர்களுடைய சந்ததி பூமியை சுதந்திரிக்கன்னே சொல்கிறார். இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் இந்த பூமியை சுதந்திரிக்கும்படியாக வைப்பார். உங்களை தேவன் நன்மைகளை தங்கும்படியாக வைப்பார். உங்கள் ஆத்துமாக்களுக்கு நன்மையினாலே தேவன் திருப்தியாக்குவார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்னைக்கு நமக்கு இருந்ததுன்னா தேவன் நம்மை நன்மையினாலே நிரப்பி நம் சந்ததியை பூமியை சுதந்திரிக்கும்படியாய் செய்வார். அவரது கரத்தின் நிழலிலே நம்மை மறைத்து துலக்கமான அம்பாக்கி தமது அம்பார தூணிலே நம்மை மூடி வைத்தார்னு ஏசாயா 49:2 பார்க்குறோம். அதாவது தன்னுடைய கூர்மை மங்காதபடிக்கு அந்த அம்பார தூணிலே அந்த அம்புகளை வைக்கிறார் இல்லையா? அது துருபிடிக்காமல், அதன் கூர்மை மாறாமல், இழக்காமல். அதாவது அம்பு என்பது என்ன? கர்த்தருடைய அதுவும் வசனம்தான். அந்த அம்புகளை போல அதெல்லாம் அம்பார தூணியில் வைக்கிறார். ஏற்ற சமயத்தில் அந்த அம்புகளை தேவன் நம்முடைய எதிராளிகளுக்கு, சத்துருக்களுக்கு நேராது என் கோபாக்கினேன் அஸ்திரத்தை நான் அனுப்புகிறேன்னே சொல்கிறார். அவர் எரிச்சலுள்ள தேவனாயும் இருக்கிறார் இல்லையா? நம்முடைய சத்ரு அவருடைய சத்ருன்னே சொல்கிறார். அப்போ உங்களுக்கு விரோதமாக இன்னைக்கு யார் காணப்பட்டாலும் கர்த்தர் தனது கோபாக்கினியின் ஆஸ்திரத்தை அவர் எய்கிறார்னே வேதவசனம் சொல்லுது. அப்போது இன்னைக்கு நீங்கள் கர்த்தருடைய வசனத்தில் தரித்து இருங்க, அவர் வார்த்தையில் உறுதியாக இருங்க, அவர் வார்த்தையை பற்றி கொள்ளுங்க, கர்த்தர் பேரில் உங்கள் விசுவாசத்தை வைங்க. கலாத்தியர் 1:15-16 பார்க்குறோம். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றிலிருந்து அடுத்து ஊழியம் செய்கிறவர்களை தேவன் தன் செட்டையின் மறைவில் வைக்கிறாராம்.
தன் தாயின் வயிற்றிலிருந்து முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன்னு பவுல் அப்போஸ்தலன் கலாத்திய பட்டணத்துக்கு எழுதுகிற நிருபத்தில் எழுதுகிறார். இரட்சகராகிய உலகில் அவர் வந்து பிறந்த இயேசு பிதாவின் நிழலிலே அவர் மறைவிலே தான் அவர் வாழ்ந்தார்னு பார்க்குறோம். அவர் வளர்ந்த போதெல்லாம் ஒரு சாதாரணமாக ஒரு மனுஷன் வாழுற வாழ்க்கையை தான் வாழ்ந்தார். 30 வருஷம் பிதாவாகிய தேவன் அவரை உருவாக்கி கொண்டே இருந்தார். அவர் உருவாக்கி கொண்டே இருக்கிறாரு. அவரை கண்ணோக்கமாகவும் பிதாவாகிய தேவன் வைத்திருக்கிறார் இல்லையா. தனது 30 வயதுக்கு அப்புறம் தான் அவர் ஊழியத்துக்கு 3 ஆண்டுகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியத்தை செய்தார் இல்லையா. பிதாவின் வேலை வரும் வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை வெளியே காட்டிக்கொள்ளாமல் இருந்தார் இல்லையா. அவர் மகிமையை வெளிப்படுத்தாமல் இருந்தார். அவர் வேலை வந்த பின்பு இயேசு தாமதிக்காமல் தேவன் தமது நிழலை அவரை மூடி மறைத்து உருவாக்கும் போது இன்னைக்கு அவர் அந்த உருவாக்கி வைத்தார் இல்லையா. அதுக்கு பிறகு அவர் ஊழியத்துக்கு வந்து வியாதியிலும் துன்பத்திலும் இழப்பிலும் தோல்வியிலும் இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் விடுதலை ஆக்கினார். மரண பிடியிலிருந்து ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்கினார். பிசாசின் கட்டில் சிக்குண்டவர்களையும் கட்டுண்டவர்களையும் நறுங்குண்ட இருதயத்தை தேவன் விரும்புகிறேன்னு சொல்கிறார். அப்படிப்பட்டவர்களை எல்லாம் தேவன் விடுதலை ஆக்கினார். அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திறந்தார். அப்படிப்பட்ட நம் தேவனுடைய செட்டையின் மறைவிலே நாமும் நம்மை மறைத்து கொள்ளணும் இல்லையா. தேவன் நமக்கு அடைக்கலம், நமக்கு புகலிடம் இல்லையா. அவர் நமக்கு அரணும் கோட்டையும் துருகமாக இருக்கார். நாம் நம்பி இருக்கிற தேவன் அவர் தான். அவரிடத்துல நம்முடைய வாழ்க்கையை, நம்ம குடும்பத்தை, நம் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மை மூடி மறைப்பார். கர்த்தர் எல்லாருக்காகவும் ஒரு சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். அது வெளிவரும்போது தேவனுடைய திட்டம் நம்மளை நிறைவேற தேவன் செய்வார். அது வரைக்கும் உன்னதமானவர் மறைவிலே சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குகிறவர்களாய் நாமும் வாழ வேண்டும். ஆமேன்.